குடும்பத்தில் இருக்கும் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்க நாம் அனைவரும் செய்ய வேண்டிய வழிபாடு இந்த அஷ்டலட்சுமி வழிபாடாகும். அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துவிடும். ஆனால் இந்த அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதத்தை பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அஷ்டலட்சுமிகளை இல்லத்திற்குள் அழைத்து நம் பூஜை அறையில் அமர வைத்து வேண்டிய வரங்களை கேட்டு பெறுவது என்பது மிகவும் கடினமான செயல்தான். ஆனால் ஆன்மீகத்தில் அதற்கும் ஒரு எளிமையான வழிபாடு சொல்லப்பட்டுள்ளது. அதை பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த வழிபாட்டை ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் தான் செய்ய வேண்டும். அஷ்டலட்சுமிகளை வழிபாடு செய்வதற்கு முதலில் 9 வெற்றிலைகள் மற்றும் தாழம்பு குங்குமம் வாங்கிக் கொள்ள வேண்டும். அதுவும் கிழிசல் இல்லாத வெற்றிலையாக இருப்பது முக்கியம். அஷ்டலட்சுமி 8 வெற்றிலையும் பிள்ளையாருக்கு ஒரு வெற்றிலை எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு வழக்கம் போல் பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு பிறகு ஒரு வெற்றிலையின் மேல் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும். மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் மற்றும் ஒரு அருகம்புல் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜை எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்க வேண்டும் என பிள்ளையாரிடம் நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். அதாவது அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதம் கிடைக்க எந்த தடையும் வரக்கூடாது என்று பிள்ளையாரிடம் முதல் வேண்டுதலை வைத்துவிட்டு பிறகு அந்த பிள்ளையாருக்கு முன்பாக 8 வெற்றிலைகளை வரிசையாக அடுக்கி வைக்க வேண்டும். வெற்றிலையின் காம்பு பகுதி மேல் பக்கமும் வெற்றிலையின் வால் பகுதி கீழ்ப்பக்கமும் இருக்க வேண்டும். அதன் பிறகு உங்கள் கையில் வாசம் நிறைந்த தாழம்பு குங்குமத்தை எடுத்து அதை வழிபாட்டை தொடங்கும் வகையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அஷ்டலட்சுமிகளின் மந்திரம் அல்லது திருநாமத்தை 9 முறை உச்சரிக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஆதிலட்சுமியை எடுத்துக்கொள்வோம். ஓம் ஆதிலட்சுமியே போற்றி போற்றி என்ற திருநாமத்தை சொல்லி வெற்றிலையின் மேல் குங்குமத்தை அர்ச்சிக்க வேண்டும். இதை 9 முறை சொல்லுங்கள். இரண்டாவது தானியலட்சுமி. ஓம் தானியலட்சுமியே போற்றி போற்றி என்று சொல்லி 9 முறை குங்குமத்தை போட்டு அர்ச்சிக்க வேண்டும். இதே போல 8 லட்சுமிகளுக்கும் 8 வெற்றிலையின் மேல் குங்குமத்தை போட்டு ஒவ்வொரு லட்சுமியின் திருநாமத்தையும் 9 முறை சொல்லி பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அஷ்டலட்சுமியின் நாமங்கள் அதிர்ஷ்டலட்சுமியின், தானியலட்சுமியின், தைரியலட்சுமியின், கதலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி ஆகும். பின் பூஜையை நிறைவு செய்துவிட்டு எல்லா குங்குமத்தையும் ஒரு சின்ன டப்பாவில் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் தொடங்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செய்யும்போது பலன்கள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். அன்றாடம் இந்த குங்குமத்தை குடும்பத்தில் உள்ள பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் யார் வேண்டுமென்றாலும் நெற்றியில் இட்டு வரலாம்.
இந்த பூஜையை நீங்கள் செய்யும்போது ஒவ்வொரு லக்ஷ்மியும் மனமகிழ்ச்சியுடன் வந்து உங்கள் இல்லத்தில் அமர்ந்து கொள்வார்கள். உங்கள் இல்லத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுப்பார்கள். உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மிகளின் ஆசீர்வாதம் கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம்.